ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது ஒரு முக்கிய வேண்டுகோள். இது கண்டிப்பாக எல்லாரும் கேட்டே ஆகணும். நம்மளோட சேனலோடைய லோகோ வச்சு நிறைய கார்ட்டூன் சேனலில் போயிட்டு ரொம்பவே தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அது யார் என்னன்னு தெரியல. அது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய சேனல்லையும் வந்துட்டு அவங்களுடைய லோகோ வச்சு ஒவ்வொரு சேனலுக்குமா இந்த மாதிரி ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. ஸோ யாருமே அதை நம்பிடாதீங்க. அது யார் என்னன்னு தெரியல, முகம் மறைஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதர சகோதரியாக நினச்சி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தவறை மீண்டும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சேரும் போது தான் அதனோட வலியும் வேதனையும் புரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்ஸை திருப்பியும் பண்ணாதீங்க. அந்த மாதிரியான தவறான கமெண்ட்ஸை நீங்கள் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கனாலும் அதை யாரும் நம்பிடாதீங்க. அது அந்த மாதிரியான தவறான கமெண்ட்ஸை எந்த ஒரு சேனல்லையுமே பதிவு பண்ணலை. அவங்களும் அந்த மாதிரி பதிவை எந்த ஒரு சேனல்லையும் பண்ணலை. இதை நான் வேண்டுகோளாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிறேன், யாரும் அதை நம்பிடாதீங்க. தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பெரிய நாள் வந்தா வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு ஓய்வே இல்லை சாமி. இந்த வீட்டில் என்னமோ நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரியும், மற்றவங்க எவனுமே இந்த வீட்டில் இல்லாத மாதிரியும் எல்லா வேலையும் நம்மளே செய்யணும். ஒரு ஆளாவது ஒரு வேலை கூட மாட செய்யறாங்க. அதுலயும் பாரு, தினமும் இவங்களுக்கு 3 நேரமும் வடிச்சும் கொட்டணும், நல்ல நாள் பெரிய நாள் வேலையும் செய்யணும். நமக்கு மட்டும் ஓய்வுன்றதே இல்ல. இன்னத்துக்கு வெளியேயும் போய் வேலை செஞ்சு சம்பளத்தையும் கொண்டு வந்து தள்ளணும். போடா போடா அப்படிடா போடா. பாத்தியா அப்ப எப்படி பிடிச்சேன்னு? இது என்னடா வித்த பால போடு, அப்ப எப்படி வித்த கட்டுறாரு? போடா பாரு அவங்க ஆத்தா கறி மாதிரியே. இங்க வா. நீயும் ஆத்தக்கறியில உங்க அப்பன டம்மி பிசு நடந்துகிட்டு இருக்கீங்க. நான் எல்லாம் பார்த்தல, இதெல்லாம் ஒத்த கையில மட்டும் இல்ல, ஒத்த நாக்கிலேயே சுத்துறது தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணுவீங்களாப்பா? அப்பா, என் ஃப்ரெண்டோட அப்பா கால்லயே சுத்துவாரு தெரியுமா? அவர் என்னடா கால்ல சுத்துறது? இப்ப பாரு உங்க அப்பன் தலையிலே சுத்துறேன். பாத்தியாடா உன் ஃப்ரெண்டோட அப்பன் இப்படி சுத்துவதா? இதெல்லாம் ஆத்தக்கறி காலில் விழுகிற மாதிரி சொல்லணும்டா. வீட்டுல பொண்டாட்டி நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கூட மான வீட்டுல இருக்க நேரத்துல ஒரு வேலை செய்யறதா? ஒரு வேலையும் செய்ய மாட்டான், உட்காந்தே சலிப்பான் இவனை. பாரு பாரு நல்லா பாரு, உங்க அப்பா வித்தைய சேர்ந்து பாரு பாரு பாரு. வித்தைய பாரு. அதெல்லாம் வியாழ குடிப்பேன்டா. பாத்தியாமதா, இந்த மாதிரி எல்லாம் உன்னால பண்ண முடியுமா? சொல்லு. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டு இருப்பியா? நானே இன்னைக்குதான் லீவு, வீட்டுல இருக்கேன். நல்ல நாள் பெரிய நாள் வந்தா போது இவ மூஞ்சி என்னைக்குமே இஞ்சி தின குரங்கு கணக்கத்தான் இருக்கும். இப்ப இதை விட மோசமான இருக்குது. போ வரேன் போ வரேன் போ. எதுக்கு அவகிட்ட வாங்கி கட்டுறதுக்கா? போடா. ஒரு நிமிஷம் வாவே தங்கம். கொஞ்சம் கீழே குமி. விஷம் 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 ஆட்டா கை மாதிரியே ஒரு குரங்கு இருக்கு. என்ன மச்சி இன்ன வரைக்கும் ராச காணோம்? தினமும் நேரமா அட்டெண்டன்ஸ போட்டுருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆளக்கானா? அப்படி என்ன வீட்டுல வெட்டி முழிக்கிறான்னு தெரியலையே. இந்த ராச வந்துட்டான்டா. வா மச்சி, ஒரே ஜாலி போல இருக்கு. அப்புறம் என்ன மச்சி, நாங்கெல்லாம் சாப்பிடாம கொள்ளாம கூட வசூல் பண்ணணுமேனு உட்காந்துட்டோம். நீ நல்லா சாப்பிட்டு வயிற்றையே நிறைச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன மச்சி என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஒரு கோவம்? அப்படி என்னடா ஆச்சு? வேப்பலையால அடிச்சாங்களா? அவங்க சொன்னதோட நீ செஞ்ச?
சரி விடு மச்சி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணடா. சரி விடு மச்சி, போய் நம்ம சங்க வேலைய ஆரம்பிப்போம். வாமச்சி வாமச்சி, வா 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 போவோம். ஐயே அப்பா, முடியலடா சாமி, பெண்ட கழட்டி விட்டாடா. ஐயா இடுப்பு வலிக்குது. ஏண்டா வந்து கழுவி பாரு, தெரியும். உட்காந்து கழுவுறதுக்குள்ள பெண்டு நிமிந்து போகுது. இப்பதான் என்ன கழுவுமா? நீ வேணா வந்து கழுவுறியா? புள்ளைய பெத்து வைனா இது தொல்லைய பெத்து வச்சிருக்குது. சை, எம்புடி வேலைதான் செய்கிறது. காவல் கழுவுனா நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலும் பேசுவ. இது என்னமோ அண்ணன் குவியல் மாதிரி அல்ல இல்ல வந்துகிட்டே தான் இருக்குது. நின்ன பாடு இல்லையா? பின்னாடி பக்கத்துல பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் இருக்கு, அதை கழுவி விட்டுரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன குரல வசக்குற? நான் எதுக்குமா மோசத்தை போறேன்? நீ போனா கக்கூசு என்ன அடுத்த வீட்டு கக்கூச கூட சேர்த்து கழுவிடுறமா? சீக்கிரம் கழுவு. ஆடு ஆடு, எம்புட்டு தூரம் நீ ஆடுறன்னு நானும் பாக்குறேன். யானைக்கு ஒரு கால வரானியா போயிட போது, அன்னைக்கு பாரு நீ எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு. ஆட்டி விச கொடுத்துருக்க பாக்காம சொல்லி விட்டனே, வந்தோன்னு சொல்லி வச்சிருவானே. ஆட்டி இவளுங்களா, நான் பாத்திரம் கழுவுறத பார்த்தா ஊர் முழுக்க தண்டை அடிச்சிருவாங்களே. அதே வாங்கப்பா, வாங்க வாங்க. நான் பெரிய ஆளுதான்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் என் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டோம் இல்ல அவ தூக்கி போட்டு மிதிக்கிறதுனால பாத்திரம் கழுவலையா. நேத்து நம்ம கொஞ்சம் மருந்து சாப்பிட்டோம், அதுல இவ கொஞ்சம் ஓவரா சிரிப்பிக்கிட்டு இருந்தால, அதனால தூக்கி போட்டு நாங்க மிதிச்சு விட்டேன். அதனால எந்திரிக்க முடியல. சரி பாவம் கழுத கால வந்து கதறிச்சா, சரி வேலை தானே செஞ்சு கொடுத்துட்டு போகணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்பி வராதீங்க. என்னங்க அதையும் போட்டீங்க? இல்லைங்க தம்பி, அதெல்லாம் ரொம்ப பழசாயி போச்சு, துணியெல்லாம் நஞ்சு போச்சா, போடுறதும் இல்ல. சரி இன்னைக்கு ஏதாவது போட்டு கொளுத்தியே ஆகணும்ல, அதனாலதான் தம்பி. ஓ சரிங்க. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போகி இல்ல தங்கம், அதனாலதான் வீட்டுல இருக்க பழசெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அப்ப நானும் போடலாமா? எதுவும் பழசு பட்டது கடந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து போடியா. நானும் போய் எடுத்துட்டு வரேன். எங்க ஊர் பக்கம்ல இந்த மாதிரில எதுவுமே பண்றது இல்ல. அவங்க பாட்டுக்கு சுத்தம் பண்ணுவாங்க, போய் எதா இருந்தாலும் குப்பையில போட்டுருவாங்க. இந்த மாதிரி வீட்டுல வச்சுட்டு எரிச்சிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. இங்கேயும் நிறைய வீட்டுல எல்லாம் குப்பையில தான் போடுறாங்க தம்பி. ஆனா என்ன, ஒரு சிலர் நம்மள மாதிரி இருக்கவங்க தான் இன்னும் சாஸ்திரம் அப்படியே கொண்டு போகணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்க. அடடே வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நேத்தே வந்துட்டோம்பா. எங்க உங்களை எல்லாம் ஆளையே காணோம். வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? சரிதான் சரிதான். என்னடாப்பா, என்ன விஷயம்? ஓ அப்படியா, நாளைக்கு வாங்கிக்கங்க. டேய் புது மாப்பிள்ளடா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா.
என்னடா இவன் மாமா மாமான்னு உரிமையா பேசுறான். அடுத்த வருஷம் நீ உரிமையா பேசுவ, கவலைப்படாத. சரிப்பா, எவ்வளவு வேணும்? மாமா ஏகப்பட்ட போட்டி இருக்குது. நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் கூட வாங்கலாம். அதனால பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம அக்காவுக்கு கூட ஏதாவது பெருசா பண்ணி விடுறோம். டேய் என்னடா? சரிடாப்பா, 2000 ரூபாய் போதுமா? 2000 ரூபாயா? அப்பனா இந்த தடவை நீங்க தான் உங்க தலைமையில எல்லாம் பண்றோம். கொடுங்க மாமா. டேய் மச்சான், இந்த தடவை அந்த ஊர் தலைவர் இருக்கான் பாத்தியா? 100 200 கொடுமா. அவனோட தலைமையில இல்ல. இந்த தடவை நம்ம மாமா தலைமையில தான் நடத்துறோம். சரிப்பா, என் கையில அமௌண்ட் இல்ல. கையில காசு இல்லையா? கையில காசு இல்ல, ஆனா போன்ல இருக்கு. அப்பாடா, கொஞ்ச நேரத்துல பக்கமான ஆயிடுச்சு மாமா. கொடுங்க மாமா. சரிப்பா, போன் பே, பேடிஎம் ஏதாவது அக்கவுண்ட் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் பே பண்றேன். எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த டீ கடை அந்த மாதிரி கடையில தான் அக்கவுண்ட். மத்தபடி எந்த பேங்க்லயும் அக்கவுண்ட் இல்ல. இப்போ உங்ககிட்ட கேட்டாங்களா? சரிடாப்பா, இப்ப நான் எப்படி தரது? மாமா, நாளைக்கு தான் மாமா விசேஷமே ஆரம்பிப்போம். அதனால நீங்க இன்னைக்கு ராத்திரி கூட ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க மாமா. அசிங்கப்படுத்துறாங்க மாமா. சரிங்கடாப்பா, சரி. டேய் மாமாவுக்கு ஒரு ஓ போடுங்கடா. இதுக்கெல்லாம் ஏது காசு? நீங்க உங்க பர்ஸ்ல தெரியாம வச்சிருந்தீங்களா? அந்த காசு தான். என்னது கேங்காசா? ரொம்ப சாக்காதீங்க. நாங்க தான் வாங்கி போட்டோம். உங்க காசு அங்கேயே தான் பத்திரமா இருக்கும். ஏக்கா, கம்முன்னு இருக்க வேண்டியதானே? உன் புருஷனை கம்முன்னு இருக்க சொல்லு, நான் கம்முன்னு இருக்கேன். ஐயோ, நல்ல நாள் பெரிய நாள், கம்முன்னு இரு. வாய் வைக்கிது விழப்போகுது. விழுந்தா விழுகட்டும், விழுகாட்டி போகட்டும், எனக்கு என்ன? ஏம்மா, என்னப்பா, என்ன விஷயம்? ஏம்மா, போகி பண்டிகைனா வீட்டுல இருக்க பழசெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க நெருப்புல போடுறாங்கம்மா. நானே ஏதாவது எடுத்துட்டு போய் போடுவோமா? என்னம்மா சொல்லுங்கம்மா. பயன்படுத்தாததுன்னு எதுவுமே இல்லையா? எல்லாமே தான் எடுத்து வெளியே போட்டாச்சு. உங்க அம்மாவை தான் பல வருஷமா பயன்படுத்தாம கிடக்குது. அந்த பழைய பொருளை வேணா எடுத்துட்டு போய் போடு போ. இங்க பாருப்பா, பழைய பொருளை போடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா உண்மையாலுமே போகி அன்னைக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு, அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிற அந்த வஞ்சக குணம், அதைத்தான் எடுத்து வெளியே போட்டு எரிக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ஜீவனங்கள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கு. அதை வேணா தூக்கிட்டு போய் போடு. வீட்டுல மட்டும் என்ன, இந்த உலகத்திலேயே எந்த ஒரு கஷ்டமும் வராது. எவ்வளவு திமுறை பாரு. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படுத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் ஹுசைன் சஃபியா. இவங்க நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.